கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் தாம் இந்த இறைவழியில் வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம என்னாகும் 12:11 பார்ப்போம். யாரை பற்றி அப்படின்னா ஆபிரகாம், மீரியாம் ஒரு தீர்க்கதரிசி. மீரியாமும் ஆரோன், மீரியாம் பற்றி பார்க்கலாம். ஒரு தீர்க்கதரிசி யார்? ஆபிரகாம். அது என்னாகும் 12:11 சொல்லப்பட்டிருக்குது. மீரியாம் குஷ்டரோகியாக மாறினான். ஏன் அப்படி மாறினாங்கன்னா 1 சாமுவேல் 13:12 சொல்லப்பட்டிருக்குது. இருதயத்துக்குள் இருப்பது வெளியே வந்தது. தேவன் மன்னித்ததை நாம் திரும்ப பேசக்கூடாது. ஆண்டவர் மன்னிச்சிடுறாரு இல்லையா? மன்னிச்சதை என்ன செய்கிறார்? இவன் அவனை பற்றி குறை சொல்கிறா. குறை சொன்னோன்னு ஆண்டவத்தை பார்க்குறாரு. அதோடனே அவன் என்ன செய்கிறா? குஷ்டரோகியாக மாறுறா இல்லையா? 7 நாள் பாயத்துக்கு பிறந்திருந்தா. பழைய கதைகளை பேசக்கூடாது. நம்ம கூட பழைய காரியங்களை பற்றி பேசக்கூடாது. புத்தியும் முடிஞ்சு போன கதையை பற்றி பேசணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பணத்தை புதைச்சிட்றோம். எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் நோண்டு நாங்கள் என்ன இருக்கும்? எலும்பு கூடு தான் இருக்கும், நாற்றம் தான் அடிக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் நம்ம பழைய குப்பைகளை நோண்டினோம்னா நமக்கு நாற்றம் நம்மளுக்கு தான் வரும். அது குப்பைக்கு எங்கே நாற்றம் வரும்? நம்மளுக்கு தான் நாற்றம் வரும். அதனால் பழைய காரியங்களை மறந்துடணும். பழைய காரியங்களை பற்றி நம்ம பேசவே கூடாது. அதுதான் முக்கியமானது. சபையில் பெரியவராகிய ஆண்டவர் யார்? இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய கிறிஸ்து. சரிங்களா? பழைய காரியங்களை மறந்துடணும். அது புத்தியினம்னு சொல்கிறாரு. எண்ணி துணிந்து என்ன செய்யணும்? சர்வாங்க தகன பலியை செலுத்தினீங்க. அவன் பாருங்கள், துணிந்து சர்வாங்க பலியை செலுத்துகிறான். யார் செலுத்துறது? சவுல். தாமுவேல் சரியான நேரத்தில் வந்துட்டார். 7 நாளைக்குள்ளே வருவேன்னாரு. வந்துட்டார். 7ஆவது நாள் வரத்துக்குள்ளே அவனுக்கு அவ்வளோ அவசரம். என்ன செய்தான்? ஆண்டவர் சொன்னாருன்னு சொல்கிறார். அவன் சொல்லியும் கர்த்தருக்கு காத்திராமல் அவன் என்ன செய்தான்? அவனே பலி செலுத்திட்டான். சர்வாங்க பலி செலுத்திட்டான். அதனால் அவனுக்கு என்ன வந்தது? அவனுடைய ராஜ்யபாரமே போயிடுச்சு. சர்வாங்க தகன பலி அவனை துணிஞ்சு செய்தான். அதனால் கர்த்தருக்கு எப்போதும் காத்துக்கணும், பொறுமையாக இருக்கணும். அவர் பதில் தருவார். தராமல் போகவே மாட்டார். அவ்வளோ நாள் காத்திருந்தவன், 6 நாள் காத்திருந்தவன் 7ஆம் நாள் வந்த உடனே விட்டான். முழுசாக பார்க்கல. 7 நாளே முடியல. அவர் என்ன உங்களுக்கு சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள்ட்டு மரியாதை சொல்கிறாங்க. அந்த 6 கற்சாலையில் தண்ணி போய் சொல்கிறதுக்கு முன்னாடியே கேட்குறாங்க. சொல்கிறாரு, ஸ்திரியே என் வேலை இன்னும் வரவில்லை. அதனால் சொல்லிட்டு தான் சொல்கிறாரு. அவர் உடனே அந்த அம்மா சொன்னாங்க, போய் அவங்ககிட்ட வேலைக்காரங்கிட்ட அவர் என்ன சொல்கிறாரோ அதைப்படி செய்யுங்க. அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்க சொன்னாங்க. நான் என்ன சொல்கிறேன் எப்படி செய்யுன்னு சொன்னாங்களே. ஆண்டவராகிய கிறிஸ்து ஒருவர் தான் தேவன், கடவுள். இயேசு மாத்திரம்தான் உலகத்தின் ஆபத்தை சுமந்துட்டிருக்கிற தேவாட்டுக்குட்டி ரட்சகர். நமக்காக மறித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பரதேசில் இருக்கிற பரலோகத்தில் வைத்திருக்கிற ராஜாவா யூதராஜ சிங்கமாக உட்கார்ந்துருக்கிறாரு. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஒரே தேவன் தான். சரிங்களா? எல்லாவற்றுக்கும் ஒரே தேவன், ஒரே கர்த்தா இயேசு கிறிஸ்து மாத்திரமே தியானித்தரம் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதனால் கர்த்தருக்காக நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்கணும். மகா புத்திசாலியாக இருந்தால் மகா புத்தி ஈனமாக நடந்தான். புத்திசாலியாக இருக்கிறவன் என்ன பண்ணான்? மகா புத்தி ஈனமாக நடந்தான். 2 சாமுவேல் 24:10, 1 சாமுவேல் 18, 14, 15 பார்த்தா கூட அதே தான். யாத்திரா 30:12 சொல்லப்பட்டது. ராதாவின் இருதயம் வாதித்தது. அது வாதித்தது. அப்போ பாருங்கள் எப்படி இருக்குது. யோபு 4:18 சொல்லப்பட்டிருக்குது. தூதர்களின் புத்தியினம் வானத்திற்கு ஏறுவேன்னு சொல்லி என்ன செய்யலாம்? பெருமை பாராட்டணும். ஏசாயா 14:14 கூட பாருங்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஏசாயா 3:16 சொல்லப்பட்டிருக்குது. சியோன் குமாரத்தி கழுத்தை நெரித்து நான் என்ன பண்ணலாம்? நெரிச்சிட்டு போகலாம். கழுத்தை நெரித்து நடந்து போகலாம். இப்போ பாருங்கள், என்ன ஒரு பெருமை மேட்டிமையை பற்றி சொல்கிறாங்க. அப்போ என்ன கழுத்தை நிறுத்தி கொண்டு போகிறது, நான் பார்வை பார்க்குறது, இதெல்லாம் என்னது? புத்தியினம். தேவையில்லாத இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள்லாம், கர்த்தருக்கு காத்திருக்காத காரியங்கள். நிதானம் இருக்கிறது இல்லை. நிதானமாக பேசணும்.
நிதானமாக என்ன செய்யணும், நிதானமாக பேசி நிதானமாக வாழணும். அப்போ தான் நமக்கு சரியாகும். மற்ற 7:26 யோபு 16:12 நிதானம் இருக்க வேணும்னு சொல்கிறாங்க. அலப்புகிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு இருக்கக்கூடாது. மணலின் மேல் வீட்டை கட்டக்கூடாது. மணலின் மேல் வீடு கட்டினா என்ன செய்யாது, அழிஞ்சு போயிடும். ஆனால் கண்மலையாக கிறிஸ்து மேல் கட்டப்பட வேண்டும். நம்மளோட வீடு எங்கே இருக்கணுமோ, கண்மலையாக கிறிஸ்துவின் மேல் கட்டணுமோ. அப்போ அதே மாதிரி பாருங்கள், ரோமர் 10:19, 2 தீமோத்தேயு 2:23, 2 கொரிந்தியர் 12:11 பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவின் மேல் கட்டப்படும். தாவீதின் புத்தியினும் போருக்கு போகாமல் இருந்தது. அவன் என்ன செஞ்சான், போருக்கு போகாமல் இருந்தனால்தான் என்ன செய்தான், அவளோட போயிட்டான், ஸ்திரீயோட மயங்கிட்டான், மற்றவனுடைய ஒய்ஃபை எடுத்துக்கிட்டான். புத்தியின மனுஷனாலே உனக்கு கோபம் ஊட்டினேன் சொல்கிறார். தர்க்கங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடாது. நம்மளுக்கு மேன்மை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லை. நம்மளுக்கு எல்லாம் அவர் தான். நம்மளுக்கு ஒன்றுமே கிடையாது. நம்ம எதுலேயும் மேன்மை பாராட்ட முடியாது. நம்ம சுவாசமே அவர் கருத்தில் தாங்குது. அவர் கருத்தில் தான் நம்ம ஜீவனே அவர் கருத்தில் தாங்குது. மேன்மை பாராட்டக்கூடாது, மேன்மை பாராட்ட முடியாது. மேன்மை பாராட்ட ஒன்றுமே கிடையாது. வியாதி வரும், அதில் நம்ம என்ன செய்யணும், மேன்மை பாராட்டுறபடி புத்தியீனமாக நடக்காதபடி நம்ம இருக்கணும். கர்த்தரையே சார்ந்து கொள்ளணும். அதுதான் முக்கியமானது. எப்போது கர்த்தரையே பற்றி பிடித்து கொள்ளணும். என்ன பெருமையோ வீணான மதியினமோ வீணான பேச்சோ செய்கைகளோ அப்புறம் என்னது பெருமையோ மேட்டிமையோ மற்றவங்களை பற்றி பேசுகிறது, சரியா, பழைய கதைகளை பேசுறது, துணிகரமாக வந்து என்ன செய்யுது, பாவம் செய்யுது, துணிகரமாக சர்வாங்க தகனம் செலுத்தினானே சவுல், அது போல் நம்ம துணிகரமாக அந்த பாவத்தை செய்கிறது, கர்த்தருக்காக காத்திருக்கிறது இல்லை. இதெல்லாம் வந்து நம்முடைய பாவங்கள் தான். எல்லாத்தையும் நம்ம விட்டு ஒழிச்சிட்டு கர்த்தரோடு இசைந்து கர்த்தருக்காக வாழ்ந்து அவருக்காக மறிக்கணும். அவருக்காக அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும். அப்போ தான் நம்மளால் என்ன செய்ய முடியும், பரலோகம் போக முடியும். அவர் வரும்போது நம்ம என்ன பதில் சொல்லுவோம், நீ எனக்காக என்ன செய்யுதுன்னு கேட்டார்னா நம்ம எங்கே போய் மூஞ்சி வச்சுக்கிறது, நரகத்துக்குன்னு தள்ளி விட்டுருவார். அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஆதாயம் செய்வோம். அநேகருக்கு ஒரு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக நம்ம மாறணும். அதுதான் முக்கியம். கனமுள்ள பாத்திரமாக கிறிஸ்து கருத்தில் நம்ம இருக்கணும். குயவனுக்கு களிமண்ணை போல் நம்ம அவர் கருத்தில் நம்ம கொடுத்துட்டோம்னா நம்மளை வணைந்து கொண்டே இருப்பார். சரியாக பாத்திரம் வர வரையும் என்ன செய்வார், பிசைஞ்சு மிதித்து சரி பண்ணுவார் நம்மளை. அவர் கருத்தில் நம்ம கொடுத்துடணும். ஆண்டவரே, இந்த கருத்தில் குயவனுக்கும் களிமண்ணை போல் என்னை ஒப்படைக்கிறேன் ஐயா, நீங்கள் என்னை வணைந்து கொள்ளுங்கய்யா, இந்த சித்தத்தை நீ நிறைவேற்றுங்கப்பா, உங்களுக்கு பிரியமானதை நிலை நடத்துங்கப்பா ஆண்டவரேன்னு சொல்லிட்டு தான் செய்யணும். அவர்கிட்ட நம்ம அவருடைய பாதப்படியில் விழணும், சிலுவையில் நம்மளை அறையணும், அவருடைய அடிச்சொலை பின்பற்றி நடக்கணும். இதுதான் கர்த்தர் விரும்புவது. தேவனுக்கு பிரியமானதை நம்ம செய்து இந்த கற்பனையில் கை கொண்டு கட்டளையில் கை கொண்டு நடந்தோம்னா நம்மளுக்கு என்ன செய்ய, நிச்சயமாக பரலோகம் கிடைக்கும். கர்த்தர் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பாராக. God bless you all. Praise the Lord.